Good morning, students. 9th Science, Unit 9, Matter Around Us, Compounds. A compound is a pure substance which is formed due to the chemical combination of two or more elements in a fixed ratio by mass. So, two or more elements, if you combine, it is called as a compound. The properties of compound are different from those of its constituents. So definitely the properties of the compounds will be different because it combines two or more metals, two or more elements. So the properties of one element and another element will be definitely it will differs. கண்டிப்பாக ஒரு எலமெண்ட்டில் இருக்கிற நேச்சரும் அடுத்த எலமெண்ட்டில் இருக்கிற நேச்சர் டிஃபர் ஆகும் இல்லையா, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகும் இல்லையா. இப்போ அந்த ரெண்டு எலமெண்ட்ஸ் கம்பைண்ட் ஆகும்போது நியூவாக ஒரு காம்பவுண்டு ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னா அதோடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும், கண்டிப்பாக டிஃபர் ஆகும். Water, carbon dioxide, sodium chloride, etc. are few examples of compound. Few examples of compound நீங்கள் பாருங்கள். இப்போ வாட்டருக்கு என்ன வரும், H2O. வாட்டருக்கு என்ன எக்ஸாம்பிள், H2O. கார்பன் டை ஆக்சைடு CO2. சோடியம் குளோரைடுனா NaCl. இப்போ பாருங்கள், ஹைட்ரஜன் ஒரு எலமெண்ட், ஆக்சிஜன் ஒரு எலமெண்ட் கம்பைண்ட் ஆயிருக்கா. ஸோ திஸ் இஸ் என் காம்பவுண்ட். கார்பன் டை ஆக்சைடு பாருங்கள், கார்பன் ஒன் ஆஃப் த எலமெண்ட், ஆக்சிஜன் ஒன் ஆஃப் த எலமெண்ட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏ காம்பவுண்ட். சோடியம்ங்கிறது ஒரு மெட்டல். நெக்ஸ்ட் ஒன் குளோரைட். ஸோ சோடியம் குளோரைட் ரெண்டும் கம்பைண்ட் ஆகி ஒரு காம்பவுண்டாக இருக்கா. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் காம்பவுண்ட். A molecules of water is composed of one hydrogen atom, composed of one oxygen atom and two hydrogen atoms in the ratio 1:2 by volume or 8:1 by mass. இப்போ வால்யூம் செக் பண்ணுங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹைட்ரஜன் ஓ. இப்போ ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, 1 இருக்குது. ஹைட்ரஜன் எவ்வளோ ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேங்க, 2 இருக்குது. ஸோ 1:2 ஆர் 2:1. நான் ஆக்சிஜன் ஃபஸ்ட்டு சொல்கிறதால நான் 1 எடுத்துக்கிறேன், ஹைட்ரஜன் செகண்ட் சொல்கிறதால 2 எடுத்துக்கிறேன். ஸோ 1:2 ரேஷியோவில் இதனுடைய வால்யூம் இருக்குது. சப்போஸ் நான் மாஸ், டோட்டல் மாஸ் எடுத்துக்கிறேன். டோட்டல் மாஸ் என்ன, ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் என்ன, 1. இங்கே எவ்வளோ அட்டாமிக்ஸ் இருக்குது, H2O. ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் என்ன கண்ணு, 1. இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஸோ 2. 1 × 2னா டோட்டலாக 2 மாஸ் இருக்குது. அடுத்தது ஆக்சிஜன். ஆக்சிஜனுடைய அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா 16. ஓகேவா. ஸோ 16 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ வாட்டருடைய அட்டாமிக் மாஸ் என்ன, 18. ஸோ த டோட்டல் மாஸ் இஸ் 18. ஓகேவா. The molecule of water is composed of one oxygen atom and two hydrogen atoms in the ratio of 1:2 by volume or 8:1 by mass. The classification of compounds. Based on the origin of chemical constituents, the compounds are classified as inorganic compounds and organic compounds. இப்போ என்ன சொன்னோம், 2 or more elements கம்பைண்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ வாட்டர் எடுத்திருக்கோம், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைண்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா அது ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கான்னு நம்ம செப்பரேட் பண்ணணும். ஸோ காம்பவுண்ட்ஸ் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு ஆர்கானிக் அண்டு ஸோ த காம்பவுண்ட்ஸ் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 types விச் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் திஸ் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஃபர்தராக கிளாசிஃபை பண்ணுறாங்க. Now we want to know what is organic and what is inorganic compounds. The first one, inorganic compounds. Compounds obtained from non-living sources such as rock, minerals, etc. are called inorganic compounds. Example, chalk, baking powder, etc.
நம்ம மிக்சர் பண்ணுறோம் இல்லையா, எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா, ஸோ காம்பவுண்ட்ஸ். ஸோ எடுத்துக்கிற காம்பவுண்ட்ஸ் எங்கேருந்து அப்டைண்ட் ஆகுதுன்னு பாருங்கள், நான் லிவிங் சோர்சஸ்லேருந்து அப்டைண்ட் ஆச்சுன்னா திஸ் இஸ் கால்டு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். நான் லிவிங் சோர்சஸ்னால் என்ன? மவுண்டைன்ஸ், ராக்ஸ், மினரல்ஸ், இது எல்லாமே நான் லிவிங் தானே. இங்கிருந்து ஒரு எலமெண்ட் பிக் பண்ணி கம்பைன் பண்ணால் தட் இஸ் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அப்போ ஆப்போசிட் ஆர்கானிக். ஆர்கானிக்னா அப்போ என்ன வரும்? லிவிங் ஆர்கானிசம். கரெக்டாக பாருங்கள், காம்பவுண்ட்ஸ் அப்டைன்டு ஃப்ரம் லிவிங் சோர்சஸ் such as plants, animals, etc. are called organic compounds. Living sourcesலேருந்து என்ன எடுக்க முடியும் நம்மளால்? எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், எக்ஸெட்ரா. இப்போ ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே ஒரு காம்பவுண்ட் தான், கார்போஹைட்ரேட் ஒரு காம்பவுண்ட். ஸோ இந்த மாதிரி லிவிங் திங்ஸ்லேருந்து எடுத்தாங்கன்னா தட் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். Both inorganic and organic compound exist in all three states: solid, liquid and gaseous. Let us learn about some important compounds in solid, liquid and gaseous states. So both organic ஆகட்டும் அல்லது இன்ஆர்கானிக் ஆகட்டும், காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா சாலிடில் மட்டும் இருக்காது. இட் எக்ஸிஸ்ட் இன் ஆல் த்ரீ ஸ்டேட். சம் காம்பவுண்ட் சாலிடாக இருக்கும், சம் காம்பவுண்ட்ஸ் லிக்விடாக இருக்கும், சம் காம்பவுண்ட் கேஸஸ்லேயும் இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கீழே டேபிள் காலமில் பார்க்கலாம். காம்பவுண்டு சிலிக்கா. ஓகேவா, சிலிக்காங்கிறது ஒரு சாண்டு. கான்ஸ்டியூண்ட் எலமெண்ட் அதில் என்ன இருக்குன்னு பாருங்கள், சிலிக்கான் அண்டு கான்ஸ்டன்ட் எலமெண்ட்ஸ் சிலிக்கான், ஆக்சிஜன். ஸோ அந்த காம்பவுண்டில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு? சிலிக்கான் அண்டு ஆக்சிஜன். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அதர் நேம் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இஸ் காஸ்டிக் பொட்டாஸ். ஸோ அதில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அந்த எலமெண்ட்? கண்டிப்பாக அந்த காம்பவுண்டில் பொட்டாசியம் இருக்குது, ஹைட்ரோ ஆக்சைடுங்கிறாங்க இல்லையா, ஸோ ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இன் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுங்கிற காம்பவுண்டில் பொட்டாசியம், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சோடியம் ஹைட்ராக்சைடு, அப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். காஸ்டிக் சோடா, சோடியம் ஹைட்ராக்சைடு, அப்போ என்ன இருக்கும்? டெஃபினட்டாக சோடியம் இருக்கும், ஹைட்ராக்சைடுக்கு ஹைட்ரஜன், ஆக்சைடுக்கு உள்ள ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3 எலமெண்ட் கம்பைன்ட் ஆச்சுன்னா அது நேம் என்ன சொல்கிறாங்க? சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ தட் இஸ் கால்டு ஒன் ஆஃப் த காம்பவுண்ட். நெக்ஸ்ட் ஒன் காப்பர் சல்ஃபேட். காப்பர் சல்ஃபேட். ஸோ காப்பர், சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன். காப்பர், சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆனால் அந்த காம்பவுண்ட் பேர் காப்பர் சல்ஃபேட். ஜிங்க் கார்பனேட். ஸோ ஜிங்க் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஏட்னு முடியுது இல்லையா, ஸோ கண்டிப்பாக ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த 3 எலமெண்ட் கம்பைன்ட் ஆச்சுன்னா ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. காம்பவுண்ட் நேம் என்ன? ஜிங்க் கார்போனேட். காம்பவுண்ட்ஸ் விச் எக்ஸிஸ்ட் இன் லிக்விட் ஸ்டேட் ஆர், நம்ம இப்போ சாலிட் ஸ்டேட் பார்த்தோம் இல்லையா, இப்போ லிக்விட் ஸ்டேட். இப்போ வாட்டருக்கு எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் இஸ் வாட்டர். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அப்போ என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் அண்டு குளோரின் கம்பைன்ட் ஆகிருக்கும். தீஸ் ஆர் ஆல் லிக்விட் ஸ்டேட். நைட்ரிக் ஆசிட்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். ஓகேவா? சல்ஃபியூரிக் ஆசிட், மெயின் சல்ஃபியூரிக். ஸோ கண்டிப்பாக மெயின் திங் சல்ஃபர் இருக்கும், நைட்ரிக்கில் நைட்ரஜன் இருக்கும், அண்ட் தென் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஏன்னா திஸ் எ லிக்விட் கண்டென்ட், கண்டிப்பாக ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சல்ஃபியூரிக் ஆசிட் சல்ஃபர் மெயினாக இருக்கும், அடிஷ்னலாக ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அசிட்டிக் ஆசிட். ஸோ அசிட்டிக் ஆசிட்க்கு மெயின் கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அசிட்டிக் ஆசிட் விச் இஸ் நத்திங் பட் வினிகர். என்னென்ன இருக்கும்? கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். Some compounds exist in gaseous state also. They are given in table 9.9. ஸோ நம்ம கேஸஸில் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடு, நேம்லேயே இருக்குது, டை ஆக்சைடுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன வரும்? கார்பன் அண்ட் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கார்பன் மோனோ ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடுனா CO2,
கார்பன் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. மோனாக்சைடுனா ஒரே ஒரு ஓ, கார்பன் மோனாக்சைடு. இதுலேயும் கார்பன் அண்டு ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, பட் கம்பைண்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் என் காம்பவுண்ட். இட் இஸ் எ கேஸ்வஸ் காம்பவுண்ட். சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ஆக்சிஜன். மீத்தேன், carbon and hydrogen. Nitrogen dioxide, nitrogen and oxygen. Ammonia, nitrogen and hydrogen. So these are the gaseous state for compounds. 9.3.2 Uses of compounds. We use a number of compounds in our daily life. Some of them are listed in table 9.10. So uses of compounds in our daily life, நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது என்ன காம்பவுண்ட் அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். டேபிள்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட்டர், டெஃபினட்டாக நமக்கு தெரியும். வாட்டர்னா என்னது? டைஹைட்ரஜன், ஹைட்ரஜன் 2 இருக்குது. ஸோ டைஹைட்ரஜன். மோனோ ஆக்சைடு, மோனோ ஆக்சைடு மீன்ஸ் 1 ஆக்சிஜன். ஸோ இதில் என்னென்ன காம்பவுண்ட் உள்ளே இருக்குது? ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். ஸோ தீஸ் டூ ஆர் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ். வாட்டரோட யூசஸ் நமக்கு என்ன? டெய்லி யூஸ் ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் as சால்வெண்ட். சால்வெண்ட்னா என்ன கண்ணு? இஃப் யூ வாண்ட் டு டிசால்வ் சம்திங், த சால்வெண்ட் இஸ் ஆக்டிங் as a dissolving ஏஜென்ட். ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து கரைக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக அங்கே ஒரு லிக்விட் மெட்டீரியல் இருக்கணும் இல்லையா? அப்போ மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா சால்வெண்ட்டாக வாட்டர் தான் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் டேபிள் சால்ட். டேபிள் சால்ட் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, உப்பு. ஸோ அதனுடைய நேம் என்னென்னா சோடியம் குளோரைடு. ஸோ சோடியம் அண்டு குளோரைடு, சோடியம் அண்டு குளோரைடு. ஸோ சோடியம் இப்போ நார்மல் சால்ட்டோட யூசஸ் என்ன? குக்கிங் பர்பஸில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? அண்ட் ஆல்சோ ப்ரிசர்வேட்டிவ் ஆஃப் மீட் அண்ட் ஃபிஷ். நான்வெஜ் எல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக உப்பு தடவுவாங்க இல்லையா? ஸோ அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. சுகர், கெமிக்கல் நேம் இஸ் சுக்ரோஸ். கான்ஸ்டிடியூயன்ட்ஸ், சுக்ரோஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா C6H12O6ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஸோ சம் ரேஷியோவில் அது கம்பைண்டாக இருக்கும், காம்பவுண்டாக இருக்கும். ஸோ ஸ்வீட்டோட யூசஸ் என்ன? சுகரோட யூசஸ் என்ன? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்வீட்ஸ், டாஃபீஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ். இது இன்னுமே நிறைய யூசஸ் இருக்குது, சும்மா கொஞ்சம் யூசஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. பேக்கிங் சோடா, sodium bicarbonate. The chemical name is sodium bicarbonate. அப்போ அதனுடைய எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக சோடியம் இருக்கும், கார்பன் இருக்குது, 8ன்னு சொல்லியிருக்கேன், ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ சோடியம், ஹைட்ரஜன், கார்பன் அண்ட் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். It using as fire extinguisher, preparation of baking powder and preparation of cake and bread. எல்லாருக்குமே தெரியும் பேக்கிங் சோடா எங்கே யூஸ் பண்ணுவாங்க? ப்ரிப்பேரிங் கேக்ஸ், கரெக்டாக? அது ஆல்சோ இன் ஃபயர் எக்ஸ்டிங்யூசரில் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வாஷிங் சோடா. ஸோ சோடியம் கார்பனேட். ஸோ சோடியம், கார்பன் அண்ட் ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். It is acting as a cleaning agent in soap and softening of hard water. So uses in as cleaning agent in soap and softening of hard water. Next one, bleaching powder. The chemical name is calcium oxychloride. It means calcium, oxygen and chlorine. As bleaching agent, disinfectant and sterilization of drinking water. As bleaching agent, it using as bleaching agent, disinfectant and sterilization of drinking water. Quicklime, calcium oxide. The chemical name is calcium oxide. Calcium and oxygen, it is main constituents.
Manufacture of cement and glass. The uses of calcium quicklime is manufacture of cement and glass. Slaked lime. The chemical name is calcium hydroxide. So it contains calcium, hydrogen and oxygen in this compound. Slaked lime is used for whitewashing of walls. Limestone. Calcium carbonate is the chemical name for limestone. It contains calcium, carbon and oxygen. And the uses of limestone is preparation of chalk pieces. So in my hand, a chalk piece is here in my hand. By the use of the limestone, we preparing the chalk pieces. In this chalk piece, it contains elements like calcium, carbon and oxygen. So the mixture of calcium, carbon and oxygen, a compound is formed. This compound name is chalk piece. That is limestone. Okay, wow? That's all, students. We have completed the book reading of Matter Around Us lesson. Thank you. Material reading, Unit 9, Matter Around Us. Roman letter 1, question number 4. Name two soft metals that can be cut with a knife. Sodium and potassium is soft metal, it to be cut by a knife. Normally all the metals are hard, we know that one, except sodium and potassium, because the sodium and potassium is not hard, it is very soft metal. It can be easily cut by knife. Then question number 8. Give two examples for metalloids. Silicon, germanium, boron are the examples for metalloids. Mention any three compounds that exist in liquid state. Compounds. Compound means two or more metals combined together. It forms compounds. So, water, hydrochloric acid and nitric acid. So, for water, the hydrogen and oxygen is the combinations of element. Okay. So, the combination of element is called as compound. For that, we can give the examples. Mention any three compounds that exist in liquid state: water, hydrochloric acid, nitric acid. For hydrochloric acid, we can give HCl. Hydrogen one of the element and chlorine one of the element. These two combines to form a compound. Write three properties of metalloids. Give any three properties for metalloids. Metalloids are solid at room temperature. Metalloids are solid at room temperature. They can form alloys with other metals. Some metalloids such as silicon and germanium can act as electrical conductors under the specific conditions, thus they are called semiconductor. So metalloids can act as a conductors for electricity. So these metalloid conductors are called as semiconductors. Okay. The next one, the physical properties of metalloids tends to be metallic, but their chemical properties tends to be non-metallic. Roman letter 2, short answers. Question number 4, tabulate 4 points of difference between metals and non-metals. So difference between metals and non-metals, we have to differentiate their properties. The first one, its physical state. Usually the metals are solid in state, but non-metals, it exists in solid, liquid or gaseous state. Malleability. The metals are very good in malleability, but non-metals poor. Usually soft and brittle. Third point, ductility. The ductility is very good for metal, and for non-metal it is very
poor. Fourth point, melting point. Usually the melting point for metal is high, and for non-metal usually low. Question number 8. Mention any 4 compounds and their uses. Water, for drinking and as solvent. Slaked lime, whitewashing of walls. Limestone, preparation of chalk pieces. Table salt, essential component of our daily diet, preservative for meat and fish. So these are the 4 compounds and their uses. Then question number 10. Mention the uses for the following compounds. Now they have given the compound, you have to write the uses. First compound, baking soda. Fire extinguisher. It used for fire extinguisher, preparation of baking powder, cakes and bread. Bleaching powder. Bleaching powder, it used as a bleaching agent, disinfectant and sterilization of drinking water. Water clean பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? bleaching powder யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? So bleaching powder is a bleaching agent, disinfectant and sterilization of drinking water. Quicklime, manufacture of cement and glass. Roman letter 4, additional questions. Question number 1, what is meant by compound? Write about its classification. Compound. A compound is pure substance which is formed due to the chemical combination of 2 or more elements in a fixed ratio by mass. The properties of a compound are different from those of its constituents. Examples for compounds: water, carbon dioxide, sodium chloride. A molecule of water is composed of an oxygen atom and 2 hydrogen atom in the ratio 1:2 by volume or 1:8 by mass. Thank you.